இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக பாஜக நிறைய திட்டங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாம். தமிழ்நாட்டை முதல்வர் அக்கறையாக பார்த்துக்கிறத விட பிரதமர் ரொம்ப அக்கறையாக பார்த்துக்கிறாராம். யார் சொன்னதுன்னு கேட்குறீங்களா? தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்க இப்போ செய்தியாளர்களை சந்திக்கும் போது செய்தியாளர்கள் என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதிரான திட்டங்களை நிறைய கொண்டு வராருன்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை முன் வச்சுக்கிட்டே இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு தான் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ரியாக்ட் பண்ணும் விதமாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை விட தமிழ்நாட்டின் மீது அக்கறை கொண்டிருக்கிறாரு. தமிழ்நாட்டை உலக அரங்கிற்கே கொண்டு போய் சேர்த்துனுக்கிறாரு. அவர் இப்போ தூத்துக்குடி விமான நிலையத்தை டெவலப் பண்ணுறது தமிழ்நாட்டுக்கு எதிரானதா, நல்ல ரோடு போட்டு கொடுக்குறது தமிழ்நாட்டுக்கு எதிரானதா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் என்னென்னா செய்ய வேண்டிய வேலை. இப்போ நம்ம சம்பளம் வாங்கி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம், நமக்குன்னு ஒரு வேலைன்னு இருக்கும்ல, அந்த வேலையை பார்க்குறத நான் எவ்வளோ வேலை பார்த்தேன் தெரியுமா, உன் கம்பெனியே நான் தான் அப்படின்னு சொன்னால் அது எப்படி நல்லா இருக்குமா? கழுத்தாம்பட்டியோட சேர்த்து அடிச்சு வெளியே அனுப்பிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட்டு பார்க்க வேண்டிய வேலை, ரோடு போடுறது, ஏர்போர்ட்டை டெவலப் பண்ணுறது, போர்ட்டு ஹார்பரை வியாபாரத்துக்காக ரெடி பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் பார்க்க வேண்டிய பேசிக்கான வேலை. இதை பார்த்துட்டு நான் எவ்வளோ பெரிய தியாகி, நான் ஊருக்காக எவ்வளோ வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் ஊருக்குள்ளே இருக்கவங்களாம் கைகுட்டி சிரிப்பார்கள்ன்ற மாதிரி ஆயிரப்போகுது. தெரில இது எப்படி போய் ரீச் ஆக போகுது மக்கள்கிட்ட அப்படின்றத பாருங்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தை விரிவாக்கம் செஞ்சது மாநில சுயாட்சிக்கு எதிரா, தமிழக நலனுக்கு எதிரா? சென்னை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்தது தமிழ்நாட்டுக்கு எதிராகவா? தூத்துக்குடி துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா? இங்கே வடசென்னையில் இருக்கிற நம்ம துறைமுகத்தை விரிவாக்கம் செய்தது தமிழகத்திற்கு எதிரானதா? 10 லட்சம் கோடி தமிழக கட்டமைப்புக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு எதிரானதா? சாலை வசதிகள் இன்னைக்கு எந்த மாநிலத்தையும் விட அதிகமாக இங்கே போடப்பட்டிருக்கிறது, இது தமிழகத்திற்கு எதிரானதா? தமிழகத்தை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர். நீங்க யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தீங்களே, எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்தீங்க? பட்டியலிட முடியுமா நான் கேட்கிறேன். விமான நிலையங்கள் அப்படியே தான் இருந்தது, பின்தங்கியே இருந்தது. துறைமுகங்கள் பின்தங்கியே இருந்தது, சாலைகள் பின்தங்கியே இருந்தது. எதையாவது முன்னேற்றினீர்களா? அதனால மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தையும் சார்ந்து சப்கா சாத் சப்கா விகாஸ் தான். உங்களை மாதிரி தமிழகத்தை சுருக்கி கொள்ளவில்லை, அவர் விரித்து கொண்டிருக்கிறார், விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இன்னும் சொல்ல போனா தமிழக வளர்ச்சியில் முதல்வரை விட பிரதமர் அக்கறை கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தைகள் குரல் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சரி குரல் கொடுக்கறதுன்னா சும்மா பேசுறது மட்டும் இல்லை, நான் ஒன்று கேட்குறேன், தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு செயல்படாமல் கருணை காட்டாமல் இருந்துட்டாங்கன்னா நாங்கள் கூட்டணி விட்டே வெளில வந்துடுவோன்னு அந்த தலைவர்கள் சொல்லட்டும். கம்யூனிஸ்ட் பார்ட்டியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் சொல்லட்டும், அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம், அவங்க நல்ல தலைவர்கள், நியாயமான தலைவர்கள்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சை முன்வைக்கிறாங்க. இந்த சேலஞ்சுக்கான பதில் வந்துக்கிட்டு இருக்கு, அது அப்புறம் பார்ப்போம். முதல்ல இந்த சேலஞ்ச் என்ன, அதாவது என்ன பிரச்சனை நடந்தாலும் திமுக கூட்டணியை உடைக்க அப்படிங்கிறதுல நிற்கிறாங்க பாஜக தரப்பில். அதுக்கு இது ஒரு சாம்பிள். திருமாவளவன் சொல்றாரு, நான் கேட்கிறேன், இந்த திருமாவளவன் தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியே வர தயார் என்று சொல்ல முடியுமா? இங்க வெளியே கூட்டணி இப்படி தூய்மை பணியாளர்களுக்கு பேசிட்டு அங்கே அறிவாலயத்துக்குள்ள போட்ட உடனே கும்பிடு போட்டு பிஜேபி வந்துடக்கூடாது, பிஜேபி வந்துடக்கூடாது, அதனால நாங்க எல்லாம் உங்களுக்கு கும்பிடு போட்டுட்டு இருப்போம்னு சொன்னா அநீதி இழைத்துக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கூட அந்த வேங்கை வயல்ல இன்னும் நமக்கு தீர்வு கிடைக்கல. திருமாவளவனும் சரி, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்றாங்க, இந்த தனியார் மயமாக்கத்திற்கு கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள்? ஆக கம்யூனிஸ்டும் சரி, திருமாவளவனும் சரி வெளியே வாய் பேசுறாங்க, உள்ள போய் அடங்கி இருக்கிறார்கள். உங்களுக்கு உண்மையிலேயே தூய்மை பணியாளர்கள் மீது அக்கறை இருக்கிறது என்றால் கம்யூனிஸ்டுகளையும் திருமாவளவனையும் நான் சொல்றேன், நீங்கள் கருணையோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியே வருவோம் சொல்லுங்க, அப்ப அந்த தலைவர்களை மக்கள் நம்புவார்கள்.